இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போனா எனக்கு வாழ வழி இல்லாம போயிடும் நினைச்சியா? ராஜா மாதிரி வாழ்வேன். இனி நான், என் பொண்டாட்டி, என் புள்ள 3 பேர் மட்டும்தான். இங்க 1000 ரூபாய்க்கு வாங்குற பொருளை நான் வெறும் 200 ரூபாய்க்கு வாங்கினா போதும். இங்க கொடுக்கிற வாடகையில பாதி கொடுத்தாலே எனக்கு வீடு கிடைச்சிரும். இந்த வீட்டால எனக்கு நஷ்டம்தான். நான் தனியா போய் சந்தோஷமா வாழ போறேன். ஒரு நிமிஷம் கூட உங்களெல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். மகராசனா போய் வாழுங்க, அததானே நாங்களும் சொல்றோம். ஏய் நிறுத்து. என்னமோ இத்தனை வருஷமா உங்க அப்பா அம்மா சுயமா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி பேசுற. நான் போனதுக்கு அப்புறம் யார் வாடகையை ஷேர் பண்ணுவா? யார் மளிகை சாமான் ஷேர் பண்ணுவாங்க? அதையும் பார்த்துருவோம். இங்க பார், இத்தனை நாளா என்னாலையும் கேசவன் பொண்டாட்டியாலையும் தான் இந்த குடும்பம் ஓடிட்டு இருந்துச்சு. அதை தெரிஞ்சுக்கங்க முதல்ல. எத்தனை நாளைக்கு நீயும் உன் தங்கச்சியும் கொண்டு வந்து இந்த வீட்டுக்கு கொட்டுறீங்கன்னு நானும் பாக்குறேன். பார்க்கதானே போறீங்க? உண்மையை சொல்லணும்னா உங்க 2 பேரால தான் அப்பா அம்மா இத்தனை நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க 2 பேரும் போனீங்கன்னா அவங்க நிம்மதியா இருப்பாங்க. கிளம்புங்க. கிளம்புறோம் கிளம்புறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல ஐயா மகனே, எங்களால இந்த குடும்பத்தை சமாளிக்க முடியல, எப்படியாவது திரும்பி வந்துருன்னு நீங்க 2 பேரும் என் கால்ல விழுந்து கெஞ்சல. என் பேர் ரகுவரன். அப்படி என்ன? அப்போ ஒரு நல்ல பேரா யோசிச்சு வச்சுக்கோ. ஏன்னா கண்டிப்பா நீ இந்த சவால்ல ஜெயிக்க போறதில்ல. முதல்ல கிளம்பு. பார்க்கலாம். ஏய் வாடி, வா, கூட்டிட்டு வா அவனை. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. நீங்களே பாத்தீங்கல்ல. பரவாயில்ல துளசி, வெளியே போய் தனியா வாழ்ந்தாதான் இவருக்கெல்லாம் வாழ்க்கைன்னா என்ன, கஷ்டம்னா என்னன்னு புரியும். இது நல்ல முடிவுதான். வாடா மாமா. அத்தை போயிட்டு வரும். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஐயோ துளசி, நாங்க வரோம். மாமா அத்தை வரோம் வரோம். மாமா அஞ்சலி, நாங்க வரோம் வரோம். வழக்கமா பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அவங்க பிறந்த வீட்டை மறந்துட்டு கட்டின புருஷன், அவன் வீடு, குழந்தைன்னு அவங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா நீங்க இப்பவும் பெத்த அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க வெறி பிடிச்ச வேங்கையாவும் சினம் கொண்ட சிங்கமாவும் மாறி என்னென்னமோ பண்றீங்க மேடம். உங்க அண்ணன் தம்பின்னு எல்லாரையும் அப்படி பறக்க விட்டீங்களே மேடம். என்ன மேடம் எதுவுமே சொல்லாம வரீங்க? என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல மேடம், இத நினைச்சு உங்களுக்கு பெருமையா இல்லையா? கடமையை செய்யறதுக்கு எதுக்கு பெருமை? இதான் மேடம், இதுதான் மேடம், இதுதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டியே மேடம். அவன் சின்னதா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு ஏதோ பெருசா சாதனை பண்ண மாதிரி பில்டப்பா கொடுப்பாங்க. ஆனா நீங்க பண்றதெல்லாம் பெரிய விஷயம்.
அன்னைக்கு வரதட்சணை பொய் கேஸ் போட்டு என் குடும்பத்தையே உள்ளத்தல பார்த்தாங்க. நீங்க தான் வந்து மாஸ் பண்ணி என் குடும்பத்தையே காப்பாத்துனீங்க. அதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன காப்பாத்துனீங்க. இப்போ உங்க அப்பா அம்மாவுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சிஎம் கையால இல்ல 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 குடியரசுத் தலைவர் கையாலேயே விருது கொடுக்கலாம் மேடம். என்ன மேடம், அந்த விருதுக்காக நானே பரிந்துரை லெட்டர் போடுறேன் மேடம். இப்ப எதுக்கு இவ்வளவு ஐஸ் வைக்கிறீங்க? ஐயோ, ஐஸ் எல்லாம் வைக்கல மேடம். நான் ஏதோ நிஜத்தை சொன்னேன். நீங்க தான் என் பொண்டாட்டின்னு நினைக்கும் போது flying on the air மேடம். ஹலோ கம் டவுன். இவ்ளோ பேசுறீங்களே, வண்டிக்கு பெட்ரோல் போட தெரியாதா? இல்ல மேடம், உங்க கூட இதே மாதிரி பேசிக்கிட்டே நடந்தா இன்னும் 4 கிலோமீட்டர் கூட நான் வண்டியை தள்ளிக்கிட்டே வருவேன் மேடம். போதும், இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. வண்டி எடுத்துட்டு வாங்க மேடம். அது ஒண்ணு இல்ல அஞ்சலி, பழைய ஃபைல் ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. அதான் இங்க இருக்கான்னு பார்க்க வந்தேன். எடுத்துட்டேன். நடுவுல ஒரு போன் வந்துச்சா, அந்த ஃபைலை உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன். இரு ஒரு நிமிஷம். இதோ இந்த ஃபைல் தான். பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபைலு. ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். அதான். ஏய், என்ன அஞ்சலி, ஏன் அப்படி பாக்குற? ஆமா, நீ சாப்பிட்டியா? சரி, நான் போறேன், நீயும் வந்துரு. சீக்கிரம், பசிக்குது. ஏன் இத்தனை வருஷமா இந்த ரூம் பூட்டியே இருக்கு? அதுவும் யாரையுமே ஏன் இந்த ரூம்குள்ள போகவே விட மாட்டேங்கிறாரு? அப்ப இந்த ரூம்குள்ள வேற ஏதாவது சீக்ரெட் இருக்கா?